பிரிவாஜனம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவளை சொல்லும் பொழுது இந்த பஞ்சமகா யஜ்ஞங்களை சொல்லி சொன்னார்கள். இதை செய்வதன் மூலமாக அவளுடைய அனுகிரகத்தை பெற முடியும். அப்படி ஒரு ரூபமாகவே அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அடுத்ததாக சொல்லக்கூடியது ஓம் பஞ்சப்ரேதமஞ்சாதி சாயின்யை நமஹ. ஓம் பஞ்சப்ரேதமஞ்சாதிசாயின்யை நமஹ. இப்போ முதல்ல நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல சொல்லும் பொழுது 5 தேவர்கள். இங்கே யார் அப்படின்னா மும்மூர்த்திகள் சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அவர்கள். அடுத்தது விஷ்ணு சொல்லியாச்சு, ருத்ரன் சொல்லியாச்சு, ஈஸ்வரன். இவங்க 4வரும் எப்படி இருக்காங்க அப்படின்னா அவளுக்கு கால்களாக இருக்கிறார்கள். சதாசிவன் அங்கு ஆசனமாக இருக்கிறார், அதன் மேல் அவள் அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ திரும்ப அதே நாமம் இங்கே என்ன சொல்ல போகிறாங்க நம்ம பார்க்கணும் இல்லையா. ஏன்னா லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு தடவை சொன்ன பொருள் மீண்டும் வராது அப்படிங்கிறது ஒரு பெரிய நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ முதல்ல இந்த இதுக்கு பொருள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 பிரேதங்களால் ஆன உயர்ந்த ஆசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய அம்பிகை. இப்போ பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் இவங்கெல்லாம் எப்படி அப்படின்னா அவளுடைய ஆக்ஞையை கேட்டு நடந்து செல்லக்கூடியவர்கள். என்ன கட்டளை இடுகிறாளோ அந்த கட்டளைக்கு வேலை செய்யக்கூடியவர்கள். அப்படி இருக்கவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதுவும் வேண்டாம் தாயே, உன்னுடைய அனுகிரகம் போதும், உன்னுடைய சாமீபியம் போதும், அருகில் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஆசனத்துக்கு உரிய கால்களாக இருக்கிறார்களாம். அதுதான் பெரும் பாக்கியம் அப்படின்னு. இப்போ 5வது சொல்லக்கூடிய அந்த பிரம்மம் அப்படின்னு பார்க்குறது சதாசிவம். அந்த வஞ்சத்தினுடைய இருப்பு பலகையாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இருப்பு பலகை அப்படின்னா அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பலகை அப்படின்னு சொல்கிறது. முதல்ல பார்க்கும் பொழுது பஞ்ச பிரம்மாசனஸ்திதா அப்படின்னு பார்த்தோம். அதுலேயும் இதை தானே சொன்னாங்க. அது சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க, அவற்றில் அவள் அமர்ந்திருக்கிறாள், இவர்களை அவள் ஆசனமாக வைத்திருக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. இதில் பார்க்கணும் அப்படின்னா ஆர்யா திருசதியில் சொல்லும் பொழுது பழக்கம் சதாசிவமயம் அப்படின்னு ஆரம்பித்து சொல்லுவாங்க. அடுத்தது பைரவ யாமலம், அதில் சொல்லும் பொழுது ஸ்வாத்மகே மகாமஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு மகா திரிபுர சுந்தரி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்போ இதெல்லாம் சொல்லும் பொழுது இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதில் இவர்கள் அனைவரும் பிரேதங்களாக இருந்து ஆசனத்தை தந்து அதன் மேல் அவள் அமர்ந்திருக்கிறாள். இதே சௌந்தர்யலகரில் 92வது ஸ்லோகம். அதில் சொல்லும் பொழுது உன்னுடைய வஞ்சமாக பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் 4வரும் அந்த கால்களாக இருந்து உன்னுடைய ஆக்ஞையை ஏற்று நடத்துபவராக சிவகா அப்படின்னு சொல்லக்கூடிய சதாசிவன் என்று சொல்லப்படும் பிரம்மமாக இருப்பவர் இந்த வஞ்சத்தின் மேலே ஒரு போர்வையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கணுன்னா, அதுக்கும் சௌந்தர்யலகரி அது ஆச்சாரியால் சொல்லியிருக்காங்க 26வது ஸ்லோகத்தில். இதில் என்ன அப்படின்னா, நம்ம மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இவர்கள் அனைவரும் ஒரு நிலையில் முற்றுப்புள்ளியை அடைந்து விடுகிறார்கள். அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் நின்று விடுகிறது. எப்போ நடக்கும் இதெல்லாம்? இந்த உலகத்தில் பிரளயம் நடக்கும் பொழுது. ஏன் இந்த காரியங்கள் நின்று விடுகிறது என்றால், அவர்களுடைய தொழில் என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல். இப்போ தான் எல்லாமே நின்றுருச்சு, பிரளயம் ஆயிடுச்சு, அனைத்தும் அவளுக்குள் அடக்கமாகிவிட்டது, லயமாகிவிட்டது இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு எந்த ஒரு காரியமும் கிடையாது. அதனால் முற்றுப்புள்ளி. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, பதியாக இருக்கும் சதாசிவன் இந்த கேளிக்கையில் கழித்து கொண்டு இருக்கும் பொழுது நீ உட்கார்ந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா முதல்ல பார்த்தோமே மகாபிரளய சாட்சினி அப்படின்னு, அப்படி இருக்கிறார். அப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா, இந்த மகாபிரளய சாட்சினி சொல்லும் பொழுது இந்த பிரளயம் நடக்கும் பொழுது அதை நீ பார்த்து கொண்டு சாட்சியாக இருக்கிறான்னு சொன்னாங்களா. அப்போ முதல்ல சொன்னது சகுன பிரம்மம். இப்போ கடைசியாக என்ன முடிப்பாங்க அப்படின்னா, எதுவுமே இல்லாத அந்த பிரம்மம் அப்படின்னு ஒன்று தான் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அப்போ அந்த ஆரம்பித்து இப்போ முடிக்க போகிறப்ப நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், இப்போது அவளை தவிர யாரும் கிடையாது, அவள் ஒருத்தி தான் அனுகிரகமூர்த்தியாக இருக்கிறார். பரம்பொருளாக இவள் ஒருத்தி மட்டும் அனுகிரகமூர்த்தியாக இருப்பதை வாக்தேவர்கள் நமக்கு தரிசனம் செய்து வைக்கிறார்கள். அதுதான் இப்போ இந்த இதில் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். மகாபெரியவா சரணம்.